ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபை ரெண்டரை பத்தி தான் பார்க்க போறோம். டிஃபை ரெண்டர் அப்படிங்கிறது இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஜிபி பேஸ் பண்ண ரெண்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு இமேஜ் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும் குயிக்கா ஸ்பீடா வந்து நீங்க ரெண்டரிங் எடுத்துறலாம். 3ds மேக்ஸ் டூ டிஃபை ரெண்டர். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைவ் சிங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. 3ds மேக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்க மூவ் பண்ணும்போது, டிஃபைல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு மூவ் ஆகும். இது இல்லாம லைவ் சிங்க் இல்லாமயே நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். லைவ் சிங்க்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது குயிக்கா நம்ம ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. லூமியான்லயும் கூட அந்த ஆப்ஷன் கிடையாது. பட் இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் இருக்கிறது கொஞ்சம் பெட்டரான ஒண்ணு. இது முழுக்க முழுக்க வந்து ஜிபியூ பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும். அதனால வந்து கிராபிக்ஸ் கார்டு உங்களுக்கு ஹையர் ஹேண்டா இருந்துச்சுன்னா, தாராளமா நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேசிக் வெர்ஷன்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ண வேண்டிய எல்லாமே யூஸ் பண்ணலாம். 4K ரெசல்யூஷன் இன்கேஸ் 6K ரெசல்யூஷன் கூட நீங்க அழகா எடுத்துற முடியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏன்னா நான் எடுத்து பார்த்துருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு மெயினா சஜஷன் பண்றது. இத தாண்டி இதுல என்னென்ன மாரி டூல்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க, எப்படி வந்து டெக்னிக்கலா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். இது இல்லாம நம்மளுதுல ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர்ல வந்து குடுத்துட்டுருக்கேன். இதுல 3ds Max V-Ray, போஸ்ட் ப்ரொடக்ஷன் Photoshop Premiere Pro. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் குடுத்துட்டு இருக்கேன். அது என்னன்னா கொரோனா ஆர் லூமியா. இதுல 2ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு 2மே வந்து ஃப்ரீயா வரும். செப்பரேட்டா பண்ணும்போது அது ஒரு பேமெண்ட் வரும். பட் இந்த ஆஃபரோட வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அது 2ல வந்து ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஃப்ரீயா சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். ஸ்க்ரீன்லயும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்தரா அதுல சொல்றேன். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு புரொடக்ஷன் ஓரியன்டடான ட்ரெய்னிங்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு டெக்னிக்கல் வைஸா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ டிஃபை ரெண்டருக்கு போயிரலாம். இந்த சாஃப்ட்வேரோட விபோர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க தான் இருக்கும். விபோர்ட்ட வந்து வெறும் ரைட் மவுஸ் பட்டன புடிச்சு ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ரொட்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டெரைன் எப்படி கிரியேட் பண்றது இந்த இடத்துல அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்துறலாம். டெரைன் கிரியேட் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயம் தான். மத்த இடத்துல கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? ரொம்பவுமே லேக் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு மலையெல்லாம் தூக்கிட்டு வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா சிஸ்டம் ஹேங் ஆகி குளோஸ் ஆகும். பட் டிஃபை ரெண்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து குளோஸ் ஆகாது. என்விரான்மென்ட் கிரியேட் பண்றது ரொம்பவுமே பெட்டரா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ லேண்ட் வந்து அவங்களே குடுத்துட்டாங்க. அதே மாரி என்விரான்மென்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்கை இருக்குது, HDR இமேஜும் இருக்கு. கிளவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மூவபிளா தான் இருக்குது. ஓகேங்களா? டைனாமிக்கா தான் குடுத்துருக்காங்க. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்ல எந்த ஒரு கிராஸுமே இல்ல. கிராஸுக்கு பதுவா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஃபால்ட்டா ஒரு டெக்ஸ்சர மட்டும் ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. இத வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு, லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா, டயலாக் பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசெட்ஸ் ஆகட்டும், லேயர் கான்செப்ட் இது ஃபுல்லாவே. லேயர் பை லேயரா போட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அ வேண்டாங்கிற லேயர வந்து ஹைட் பண்ணிட்டு கூட நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். லூமியான்ல பார்த்தா அதே கான்செப்ட் தான். அதுவே ரைட் சைடு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்விரான்மென்ட் கண்ட்ரோல் ஆகணும். இப்ப நம்ம ஆல்ரெடி இங்க வந்து என்விரான்மென்ட் எல்லாத்தையுமே வந்து குடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்விரான்மென்ட்டோட வால்யூமெட்ரி ஃபாக் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ சன் அப்படிங்கிற மாரி இருக்கு. சன் வந்து எனக்கு எவ்வளோ மார்னிங்ல வேணுமா? ஈவினிங் வேணுமா? எந்த டைம் வேணும் அப்படிங்கிறது கீழ வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபாக் அப்படின்னா, ஃபாக வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போ கிரவுண்டையும், ஸ்கையையும் ஒரு லைன் வந்து ஹரிசான்டலா வந்து கிராஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா, ஃபாக் ஆன் பண்ணியிருக்கிறனால, இப்ப லைட்டா குடுத்துட்டீங்கன்னா, அந்த ஃபாக் வந்து குளோஸ் ஆயிருச்சுங்களா? ஃபாக் எவ்வளோ ஹைட்ல இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்திலேயே குடுத்துக்கலாம். விண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃபோர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது, நீங்க அத எனேபிள் பண்ணா மட்டும் தான், அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டீடைல்டா வரும். அத வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். விண்ட் வேண்டாம் அப்படின்னாலும் கூட எடுத்துக்கலாம். இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ ஃபாகையும் நான் கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணிக்கிறேன். டெரைன் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நார்மலாவே வந்து மேல டூல்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. டிஃபை ரெண்டரோட டூல்ஸ். இதுல கடைசி ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து டெரைன் அப்படிங்கிறது. இது வந்து டெரைன் டூல் தான். ஓகேங்களா? இந்த டூல வச்சு நம்ம வந்து டெரைன் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டா ப்ரீசெட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னா, அசெட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த அசெட்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா, இதுல வந்து டெரைன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். இங்க ஃப்ரீயா குடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். கிரீன் கலர்ல இருக்குது. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, கடைசியா 3 அண்ணம் இருக்கு. இந்த 3 அண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட்ட டோட்டலா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு இந்த டெரைன் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்க லெஃப்ட் மவுஸ் பட்டன. இப்போ கர்சர்ல வந்து அது கிரியேட் ஆயிரும். இப்போ நான் வந்து இத நான் அந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணோனே என்ன ஆயிருச்சுன்னா, அது வந்து அப்ளை ஆயிருச்சு. இங்கே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த டெரெயினோட இந்த ப்ரீசெட் கடத்துமல்ல, இந்த ப்ரீசெட்டோட பாராமீட்டர் வேல்யூ வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹைட் மேப் தான் வந்து இதில் 50 அப்படின்ட்டு இருக்குது. சப்போஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் 50 வேணுமா, இல்லை நல்லா கம்மி பண்ணிக்கலாமா, இது பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஃபால் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அப்படியே சின்னதுலேருந்து அப்படியே பெருசாகிட்டே போகும். ஒரே ஈவனாக மட்டும் போகாது. ஓகேங்களா, அதான் வந்து ஃபால் ஆஃப் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஃபால் ஆஃப், இதுதான் வந்து எட்ஜ் ஃபால் ஆஃப்னு சொன்னேன். எட்ஜ் ஃபால் ஆஃபை ரொம்பவுமே நான் கம்மி பண்ணுறேன், அதிகம் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இது ரொம்ப ஷார்ப்பாக இந்த இடத்துல முடியணுமா, இல்லை வந்து ஸ்மூத்தாக கீழேருந்து மேலே போகணுமா அப்படிங்கிறத தான் வந்து அந்த இடத்துல கால்குலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் லொக்கேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஏரியாவில் XYZ ஆக்சஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்கேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1000 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை நான் சின்னது பண்ணேன்னா நீங்கள் என்ன சைஸில் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்னது பெருசு வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கிற டெரைனோடது. நீங்கள் இது மட்டும் கிடையாது. இப்போ நான் ஒரு டெரைன் கிரியேட் பண்ணேன், இன்னொரு டெரைன் நான் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லாவா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் வல்கனம் இதை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ ரெண்டாவது கிரியேட் பண்ணிட்டேன். இதோட ஸ்கேலிங் மட்டும் சின்னது பண்ணலாம். இதுல ஒரு பிளஸ் இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க. தள்ளி வச்சீங்கன்னா செப்பரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கா. அதுவே பக்கத்துல கொண்டு போகும்போது இன்னொரு டெரைனோட இந்த டெரைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா, செப்பரேட்டா இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது. அதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ். இதுல வந்து எனக்கு எவ்வளோ ஃபால் ஆஃப் வேணும், இல்லை சின்னது வேணுமா பெருசு வேணுமா, ஹைட்டு நல்லா ஹைட் ஏறும்போது அந்த வல்கனோவோட அந்த இது வந்து நல்லாவே டீட்டெயில்டாக தெரியுதுங்களா. அதுக்காக தான் லைட்டாக மூவ் பண்ணி வைக்கிறேன்னா அழகாக என்னால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷனு. நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இங்கே டூல் அப்படின்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, இது வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெரைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இப்போ இந்த டெரைன் டீலையே வந்து டெரைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சா, இதில் ரைட் சைடு வந்துருங்க. ரைட் சைடில் வந்து இங்கே ஸ்கல்ப்ட், பெயிண்ட்டு, மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்கல்ப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராயிங் பண்ணணும். இப்போ ஜீப்ரஸ்ல எல்லாம் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். பெயிண்ட்டுங்கிறது அதே கான்செப்ட் தான். மேனேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீசெட் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி, அதாவது யூவி மேப் எல்லாம் இருக்குமல்ல, அது கொண்டு வந்து உள்ள வைக்கிற மாதிரி. இப்போ ஸ்கல்ப்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸ்கல்ப்டில் பாருங்க, அப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மாதிரி தான் வரும். நான் வந்து எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அப்படியே பெருசு பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, அதுவே டவுன் அப்படிங்கிறது இருக்கு. டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே குழி மாதிரி வந்து அழகா என்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். டவுன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சரி. இந்த அப்பு டவுனுக்கு வந்து ஒவ்வொரு டைமுமே நான் வந்து இங்க கிளிக் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஆல்ட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு டைம் டவுன் ஆகும். அதே ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து அப் ஆயிரும். ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான். எரேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் தப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அதை அது மாதிரி எரேஸ் வச்சுட்டு நீங்க அழிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து. ஒரு ஷார்ப் எட்ஜஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க நல்லா ஸ்மூத்தா கொண்டு போகலாம். இது வந்து நான் இப்போ வந்து அப் வந்து நல்லா பண்ணிக்கிறேன். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா கடைசியா இருக்கிறது வந்து ஃபிளாட் அப்படிங்கிறது. எனக்கு இந்த இடத்துல ஃபிளாட்டா நான் ஒரு எக்ஸ்டீரியரை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த இடத்துல இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா ஃபிளாட் ஆயிரும். மலையில வந்து ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரணும்னாலும் கூட ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ எனக்கு இங்கே ஒரு ஃபிளாட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபிளாட் கொண்டு வந்துட்டேன்னா இப்போ இந்த இடம் எனக்கு ஃபிளாட்டாக வேணும் அப்படின்னா கூட அழகாக நம்மளால வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ஸ்கல்ப்டிங்கில் ரொம்பவுமே இருக்கிற சூப்பரான ஒரு அப்டேட்டு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நான் கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இல்லை ஒரு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு கிளிக் பண்ணாலும் போதும், உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடும். லோட் ஆயிடுச்சுங்களா, லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாகவே வந்து கிராஸ்லேண்ட் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுங்களா. இப்போ இதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராஸ் எல்லாமே கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து
அப்படியே ஸ்னோ இருக்கிற மாதிரி ஒரு கிளிக் பண்ணுறேன். இது லோட் ஆனவே டோட்டலாக அந்த என்விரான்மெண்ட்டே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. ரியல் அந்த ஸ்னோ ஃபீலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே சேஞ்ச் ஆயிருச்சா? எல்லாமே வந்து ப்ரீ டெம்ப்ளேட் மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுவே பீச் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா, பீச் மண் இருக்கும் பார்த்தீங்களா? சானு. அந்த ஒரு ஃபீல்லேயே வந்து அழகாக கிரியேட் ஆயிருச்சுங்களா? ஸ்கல்ப்டிங் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து பீச் அப்படின்னு கொடுக்கும்போது எவ்வளோ டெக்ஸ்சர் யூஸ் பண்ணணும், எல்லா டெக்ஸ்சருமே இங்கே வந்து லோட் ஆயிருக்குங்களா? இதில் எனக்கு எந்த டெக்ஸ்சருக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். அந்த இடத்துல இப்போ எனக்கு இந்த இடத்துல மட்டும் எனக்கு அந்த மண் வேண்டாம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன இருக்குதோ அது வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இங்க வேற டெக்ஸ்சர் போட்டுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி இத ஆஃப் பண்ணிட்டு, இங்க செலக்ட் பண்ணிக்க முடியும் மெட்டீரியல. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் இருக்கிற மாரி நான் அப்ளை பண்றேன். இத டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க லோட் ஆயிரும். இப்போ நான் இத செலக்ட் பண்ணிட்டு, எனக்கு புடிச்ச இடத்த வந்து அப்படியே பிட்டு பிட்டா எனக்கு வேணுங்கிற இடத்த மட்டும் மேனேஜ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் ஏதாச்சும் வச்சிருக்கோம், இல்ல டெக்ஸ்சர் ஏதாச்சும் வச்சிருக்கோம் அப்படின்னா, அத லோட் பண்ணி கூட நம்மனால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த மாரி தான் இந்த 3 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டிஃபைன் ரெண்டர்ல டெரைன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியர் கிரியேட் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் தான். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் அப்லோட் பண்ற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இத தாண்டி என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் வீடியோஸ் 50% ஆஃபர்ல அவைலபிளா இருக்குது. இது இல்லாம பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் அதோட இன்க்ளூட் ஆகி வருது. இமிடியேட்டா அது வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். உங்களுக்கு இமிடியேட்டா வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.